நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா கன்டினியூஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அப்படியெல்லாம் பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் வரமாட்டேங்குது. இது வந்து வீட்டிலே மேட் பண்ண பன்னீர். பாக்கெட் பால் வச்சு தான் மேட் பண்ணேன். நான் ஒரு 500 ml பால் எடுத்திருந்தேன். எனக்கு நல்ல ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரே கிடைச்சது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை எடுத்து ஃபஸ்ட்டு ஆயிலில் குளிக்க வச்சிடணும். நல்லா போட்டு ஓரளவு ஃப்ரை பண்ணிடணும். அது கூட வந்து சால்ட்டு போட்டுக்கணும். உங்களுக்கு விருப்பம்னாங்களே இதே கூட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பட் நான் அதை போடலை. இதில் வந்து கார்லிக் மோஸ்ட்லி போட மாட்டாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. பட் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். கார்லிக்கும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி அதை ஓரளவு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கேரட், பீன்ஸ் இதெல்லாமே எடுத்து அது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் குளிக்க வச்ச பன்னீரை எடுத்து அதோடு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் ஒரு ஸ்மால் பீஸ் போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். அதுவும் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸ், வீட்டிலே நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுவே போட்டு அப்படியே லேசாக பிரட்டி எடுக்கணும். பிரட்டி எடுக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா. அதை போட்டு எடுத்தால் சூடான சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் என்னென்னா எனக்கு வந்து இந்த புதினா ஃப்ளேவரும் கோரியாண்டர் ஃப்ளேவரும் எனக்கு பிடிக்கும். ஃபைனலாக அதுவும் போட்டோம். அப்படியே சாப்பிடும்போது அந்த அந்த சூட்டோட கலந்த அந்த புதினா ஃப்ளேவர் வரும் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திட்டு போங்க. தேங்க்யூ.